ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இனி சேவை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் இ சேவை சென்டர் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோன் ஆர் லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு பட்டா சிட்டான்னு அடிங்க போதும். பட்டா சிட்டா ஆர் இ சர்வீஸ், அதில் ஃபஸ்ட்டு லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது விண்ணப்ப நிலை, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்மளோட பட்டா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். இதில் வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பட்டா அப்ளிகேஷனுக்கு அதை நான் செக் பண்ணி சொல்கிறேன். இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்படியே டைப் பண்ண தேவையில்ல. இதில் மைனஸ்னா மைனஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்னா ப்ளஸ், டிவைட்னா டிவைட் பண்ணி என்ன ஆன்சரோ அதை போட்டிங்கன்னா அதுதான் கேப்சாவாக இதில் இருக்கும். இல்லை இந்த கேப்சா வேணாம், வேறு வேணாலும் இங்கே க்ரீன் கலரில் சுருள் மாதிரி பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். Please type 5. இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மேலே ரெட் லைட்டில் தெரியும் பாருங்க. அதில் தான் அந்த யார்கிட்ட பெண்டிங்காக இருக்குது, இது பெண்டிங் வித் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி தான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் காமிக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ரெட் கலர் லைனில் தான் இருக்கும், சீக்கிரமாகவே மறைஞ்சிரும். இதே சம்டைம்ஸ் நீங்கள் இது சர்வேட்டை போட்டிங்கன்னா சர்வேட்டை பெண்டிங் காமிக்கும், இல்லை ரிஜெக்ட்னா ரிஜெக்ட்னு காமிக்கும். இதில் பட்டா ஸ்டேட்டஸ் இதில் தான் பார்க்க முடியும், வேறு எதுலையும் பார்க்க முடியாது. இ சேவை சென்டர் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த லாகின் ஐடியில் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது வந்துட்டு முகப்பு போய்ட்டு இப்போ பட்டா அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சு, அதுக்கு ஆர்டர் காப்பி எப்படி எடுக்கணும்னா இதில் வந்துட்டு கீழே செகண்ட் லைனில் பட்டா நகலை பார்வையிடுன்னு சொல்லி இருக்கும். அது செகண்ட் லைனில் தேர்டாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எந்த அப்ளிகேஷனுக்கு ஆர்டர் காப்பி எடுக்கணுமோ அதோட அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஆர்டர் காப்பி எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க ஆனால் பட்டா காப்பி இருக்குதுன்னா அதையும் வச்சு நம்ம எடுக்கலாம். இதில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அவங்கள்ட்ட பட்டா காப்பி மட்டும் இருக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு பட்டா எடுத்துகிட்டு அதில் லாஸ்ட்டில் பாருங்கள், லாஸ்ட் காலமில் டேட்டு, அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் போட்டிருக்கோம். 2025 இல்லை எந்த இயரில் நீங்கள் பண்ணீங்களோ அந்த இயர் போட்டு அது இருக்கும். அதில் இருக்க நம்பரை அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பதினாறு டிஜிட், அதில் இருக்க 16 டிஜிட்டு இல்லைனா ஒரு டிஜிட் முன்ன பின்ன இருக்கலாம். ஃபஸ்ட்டு இயரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் என்ன ஏரியா கோடு இருக்கும், அடுத்து வில்லேஜ் கோடு, அதுக்கப்புறம் இந்த இது இருக்கும். இது வந்து டிஃபால்ட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும். கரெக்டாக நீங்கள் அதில் இருக்கிறத பார்த்து அப்படியே அதில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு கேப்சா ஃபஸ்ட்டு கிடைக்காது, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஓடிபி வரும், அதை எடுத்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு கேப்சா மாதிரி கேட்கும். இது வந்துட்டு அப்ரூவ் ஆகாத அப்ளிகேஷன், அதனால் எனக்கு போகுதான்னு தெரியல, நான் ஒரு ஜென்ரல் வெரிஃபிகேஷனுக்காக தான் போடுறேன். இது என்ன எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகலை சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்கும். கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டு உள்நுழைகள் இல்லைனா டவுன்லோட் பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பட்டா ஆர்டர் காப்பி டவுன்லோட் ஆயிரும். அதை ஓப்பன் பண்ணிட்டு வியூ பண்ணி கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இதான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது. இல்லையே வந்துட்டு இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் வேணால் இங்கிலீஷ் வேணும்னா மேலே அந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கும் லாங்குவேஜ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாறிக்கும். வியூ பட்டா ஆர்டர் காப்பின்னு இருக்கும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, தமிழ் கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதுதான் தமிழுக்கும் இங்கிலீஷும் வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் ஒரே இடத்துல தான் இருக்கும்.